திமுக அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வைத்தியலிங்கத்துக்கு அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமா? அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ அவர் போனது வந்து ஒரத்தநாடு தொகுதியில் இப்போ ஏடிஎம்கே கிட்ட போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிற சேகருக்கு தான் அங்கே ஒரத்தநாடு தொகுதி சத்தியமாக நிச்சயமாக கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஸோ வைத்தியலிங்கத்துக்கு பேராவூர்னியோ இல்லை வேறு ஏதாவது தொகுதியோ கொடுப்பாங்க. அதனால் இவர் வந்து அந்த ஒரத்தநாடை விட்டு போகிறதுக்கு இவருக்கு மனசு. ஸோ ஒரத்தநாடு தொகுதி கிடைக்கணும்னா எந்த இடத்துக்கு போகணும்? நம்ம திமுகவுக்கு போகணும். அந்த ஒரு கான்செப்டில் தான் அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. இன்னொன்று அவர் வந்து சொல்லியிருக்கார், எடப்பாடி பழனிசாமி எனக்கு பிடிக்கல, கட்சியோட நடவடிக்கை பிடிக்கலன்னு. நான் என்ன சொல்கிறேன் வரேன், அதிமுகவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. பதவி அதிமுக கொடுத்த எம்எல்ஏ பதவி வேணான்னு சொல்லி நேற்று அப்பாவுக்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஆனால் அதிமுகவில் 4 தடவை அமைச்சராக இருந்து, ஒரு தடவை எம்பியாக இருந்து சம்பாதிச்ச பணத்தை வண்டி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை கொடுங்களேன். அப்போ நீங்கள் உண்மையானவரை நான் ஒத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? சுயநலம். புரியுதுங்களா? இப்போ திமுகவில் அங்கே வெயிட்டான பார்ட்டி அந்த ஒரத்தநாடு தொகுதியில் வேறு ஆள் இல்லை. ஏன்னா அந்த வைத்தியலிங்கத்தை ஜெயிச்ச ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், புல்லட் ராமச்சந்திரன்ட்டு. ஆனால் கம்மியான ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சார். கொஞ்சம் அவரும் ஸ்ட்ராங்கான ஆள். அவர் இப்போ வயசாகிடுச்சு, முடியலை. அதனால் அவருக்கு அடுத்தபடியாக திமுகவில் சொல்கிற அளவுக்கு அங்கே பெரிய ஆள் எதுவுமே கிடையாது. பழனிமாணிக்கம் பையனை தம்பியெல்லாம் போட்டால் அங்கே ஒன்றும் இதுவாகாது. அதனால் பார்த்தாங்க, அவங்க திமுகவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தேவை, இவருக்கும் அந்த தொகுதியை வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஒரு கட்சி தேவை. அதனால் இவர் வந்து திமுகவுக்கு போயிட்டார். ஆனால் எப்படி இவர் போனாலும் இவருக்கு டஃப்பு கொடுத்து நிச்சயமாக சேகர் அந்த இடத்துல ஜெயிப்பார். ஏன் சொல்கிறேன்னா, தொடர்ந்து அந்த ஒரத்தநாடு பேரூராட்சி தலைவராக இருக்கிறதே அவரும் அவர் பொண்டாட்டியும் தான். லேடிஸ் வந்தால் அவங்க பொண்டாட்டி, ஜென்ஸ் வந்து அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களை வந்து நல்லா கவர்ந்து வச்சுக்கிட்டு நல்லா செய்யக்கூடிய ஆள், ஒரு நல்ல மனிதர். அதனால் வந்து இப்போ வைத்தியலிங்கத்துக்கு ஒரு பெரும் போராட்டமே அவர் தான். அவரை ஒரு காரணத்தை வச்சு தான் அவர் வந்து திமுகவுக்கு போயிருக்கார். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அமிச்சோம், இவர் போகலன்னா அதான் காரணம்.